ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரியாக்கு வந்து இது ஃபோர்த்து டைமு அபகஸ் காம்படிஷன் வந்து வெள்ளூரில் நடக்குது. ஸ்டேட் லெவல் காம்படிஷன் இது. எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து காம்படிஷனில் கலந்துப்பாங்க. 5 months வந்து 100 சம் போடுற மாதிரி. ஓகேங்களா? இதான் காம்படிஷன். இதுக்கு வந்து காலையில் போயிட்டாங்கன்னா நைட் ஆகிடும். 7, 8, 9, 10 நைட் ஆகும். இந்த தடவை வந்து ரிஷிகா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க வின் ஆகுறாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் வந்து ஓகே, கலந்துக்கிட்டோம். அது வரைக்கும் ஹாப்பி தான். மோட்டிவேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அவங்களா வின் பண்ணட்டும், ஹாப்பி தான். வின் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரியா வந்து 3rd டைமாக ப்ரைஸ் வாங்கிட்டு தான் வருவாங்க. அவங்க ஏன்னா ஒரு 4th இயராக போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். ரிஷிகாவுக்கு தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க, இருந்தாலும் ஸ்பீடு வரணும். பார்க்கலாம். 2 பேருமே போயிருக்காங்க. என்னாச்சுன்னு ஈவினிங் தான் தெரியும். இன்றைக்கி அவங்கள காலையில் சீக்கிரமாகவே எழுந்துட்டு 7 o'clock வந்து கிளம்பிடணும். வீட்டிலேருந்து ஸ்கூல் பஸ்லேருந்து கூட்டின்னு போவாங்க. பாப்பா கிளம்பிட்டாங்க. டைம் வந்து 10:30 ஆகிடுச்சு. ரீச் ஆகிட்டு இருப்பாங்க. எக்ஸாம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மார்னிங்லேயே முடிச்சிருவாங்க. தெரியல, இன்னும் மெசேஜ் எதுவும் வரல குரூப்பில். பார்க்கலாம். வின் பண்ண எப்படி தெரிஞ்சாலும் ஒரு 12:30, 1 o'clock வந்து லிஸ்ட் அனுப்பிச்சிடுவாங்க. வின் பண்ணவங்க வந்து கம்பல்சரி வந்து நைட்டு ஒரு 8 o'clock ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. வின் பண்ண ஒரு ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு ஸ்டேஜில் ஒருத்தராக ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு வந்து லேட் ஆகும். செலக்ட் ஆகலைன்னா அந்தந்த ஸ்கூல் பஸ்ஸில் வந்து அமுச்சு விட்ருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அப்படி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். 12:30, 1 o'clock தெரியும். லிஸ்ட்டு வந்துச்சுன்னா நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இவங்க வந்து ரீச் ஆகிடுவாங்க. கொஞ்சம் மீட்டிங்கில் போயிருக்காங்க ஆஃபீஸில். அது முடிச்சிட்டா அப்படியே கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க டேடி இருந்தால் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருப்பாங்களா பாப்பா. அதனால் எப்போவுமே நான் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பிச்சாலுமே நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவர் வந்து கூடவே தான் இருப்பார். நைட் ஃபுல்லாக கூடவே இருப்பாங்க. எந்த ஒரு காம்படிஷன்லுமே நாங்கள் கூடவே தான் இருப்போம். ஸ்கூலில் கூட்டின்னு போனாலுமே நாங்கள் போவோம். அது வந்து ஒரு பேரண்ட்ஸாக வந்து கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாப்பாவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மார்னிங்கில் வந்து ஷேக் ஆஸ் யூஷுவல் குடித்தாச்சு. தண்ணி குடிக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 500 ml தான் குடிச்சிருப்பேன். தம்பிக்கு தூக்கம். காலையிலே 6 o'clock கூடவே இருந்துக்கிறான். எழுந்ததுலேருந்து ஒரே சேட்டை பண்ணிகிட்டே இருந்தார். இப்போது குளிக்க வச்சு போட்டோடனே தூங்கிட்டான். தூங்கிட்ட ஒரு 2 hours நல்லா தூங்குவான். நம்ம அதுக்குள்ளேயே வந்து தண்ணியில் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அம்மா இருந்தாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிலாம் விட்டாங்க. ட்ரெஸ் எல்லாமே துவைச்சாச்சு. எதுவுமே இல்லை, டவல்ஸ் மட்டும் தான் வெளியே காஞ்சிட்ருக்கு. நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் தலைக்கு. ஏன்னா முந்தினேற்று தான் ஹேர் வாஷ் பண்ணோம். நேற்று ஆயில் வச்சேன். இன்றைக்கி தான் நல்லா பின்னி விட்ருக்கேன். அப்போ பின்ன ஹேர் நல்லா வளரும்ல, அதனால் நாளைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் ஆயில் ஒரு 2 days 1 days வந்து தலையில் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா முடி ரொம்ப ட்ரை ஆன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச், அதனால் ஹேர் ஃபால் ஆகும். கம்பல்சரி எனக்கும் வருது. ஆனால் ரொம்பலாம் வரல. நான் வீட்டில் அரைக்கிற சீகைக்காய் யூஸ் பண்ணனால எனக்கு கண்ட்ரோல் ஆகுது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைமில் ஒரு 2 weeks 1 weeks அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா நார்மல் ஆகிடுது. பார்க்கலாம். இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தான் முடி வளர்க்கணும். பாவம், குழந்தைங்களை நல்லா நீட்டாக வந்து வளர்ந்துட்டே வந்துச்சு. அதனால் அவங்களே நல்லா நீட்டாக வர சொல்ல கட் பண்ணிட்டாங்க ஒன்று. அதுக்கப்புறம் நாங்கள் வேண்டுதல் இருக்குன்ட்டு மொட்டாச்சு விட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு ஒரு முறை மொட்டாச்சு. இப்போ காது குத்துறதுக்கு அடித்தோமா, அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு 4 மொட்டை அடிச்சிட்டோம். குட்டி பையனுக்கு தான் இயர்லி ஒன்ஸ் அடிக்கலான்ட்டு ஒரு வெயிட் பண்ணேன். ஒரு 3 days முன்னாடி தான் அவருக்கு கட்டிங்லாம் போட்டு சூப்பராக கொண்டு வந்தாங்க. இங்கேயே தான் கட்டிங்லாம் பண்ணோம். கொஞ்சம் அவன் வந்து செட் ஆகணும். ஹேர் கட்டிங்லாம் அவராக போய் பண்ணுற மாதிரி. ஏன்னா அடம்பண்மால குழந்தல அவன். அதனால் ஃபஸ்ட் டைம் ரொம்ப பயந்துட்டான், அழுதுகிட்டே இருந்தான். செகண்ட் டைம் வந்து சமத்தாக போயிட்டு வந்துட்டார். கண்ணை முடிக்கிட்டு சைலண்ட்டாக கட் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி ஓகே ஆகிட்டாரோ நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டேன். குழந்தைக்கு முடி நல்லா வளரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நான் எதனா தொடர்ந்து பேசணுன்னா வந்து எனக்கே தெரியும். வாட்டர் இன்டேக் வந்து என்னுடைய தாட்டில் வந்துடும், குடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மதியம் என்ன செய்யுது எனக்கு ஐடியாவே இல்லை. டிஃபன் தான் காலையில். அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பாதாம், அப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இது வந்தாங்க தேங்காய் பப்ஸ், அந்த மாதிரி எப்போவுமே வாங்கி கொடுக்குறதில்ல. கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிட்டான்ட்டு இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் டப்பாவில் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன்.
குரூப்பில் மெசேஜ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் அதெல்லாம். இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேன்னு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லன்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. முள்ளங்கி சாம்பார், அப்புறம் பூசணிக்காய் பொரியல் நல்லாவே இருந்துச்சு காரமாக. அப்புறம் பப்பாயா கோவா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. பிளாக் காஃபி எடுத்துகிட்ருக்கேன். ரியாவும் ரிஷிகாவும் வின் பண்ணிட்டாங்க. போய் பிக்கப் பண்ணதுக்கு இவங்க கிளம்பியிருக்காங்க. வந்தோடனே உங்களுடைய நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா நாளைக்கு அவங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு மெடல் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு நான் குரூப்பில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ரிசல்ட் வந்த பிறகு தான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டோம். கண்டிப்பாக எனக்கு ரியா வின் பண்ணுறான்னு எனக்கு ஆல்ரெடி நம்பிக்கை இருந்துச்சு. குட்டி பொண்ணு மேலே ஃபஸ்ட் டைமில் அப்படின்னு யோசித்தேன். பரவாயில்ல, 2 பேருமே வின் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப டயர்டாகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ வர போகிறாங்க தெரியலை. இப்போ அவங்க கிளாஸ்மேட்ஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி கேட்கணும் டைமிங்லாம். இதுக்கப்புறம் பிஸியாக தான் இருப்பேன். அதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். சுட சுட இந்த டைமில் பிளாக் காஃபி எடுத்தேன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. அதனால தான் குடிச்சிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 3.5 லிட்டர்ஸ் குடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் 6 o'clock கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இப்படி தான் என்னுடைய வெயிட்டோட அப்டேட் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். நாளைக்கு மார்னிங்கே என்னுடைய வெயிட் அப்டேட் உங்களுக்கு செக் பண்ணுறேன். எவ்வளோ குறைஞ்சிருக்கு இந்த 1 வீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பொறுமையாக குறைச்சாலும் ஸ்டேபிளாக பண்ணணும். அதுதான் என்னுடைய வெயிட் லாஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் குடிச்சிட்டேன். ரொம்ப சூடாக தான் இருக்கும், இருந்தாலும் எனர்ஜியாக இருக்குன்ட்டு நான் குடிச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப சூடாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.